அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2ஆம் பாடத்தில் இலக்கணம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள இலக்கணத்தை ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. இப்போ 2வது பாடத்தில் உள்ள இலக்கணம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உடனே ரெட்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்னால் என்னன்னு பாருங்கள். அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று, ஓகேங்களா? சொற்கள்ன்றது சொல்லுதேன். சொல்லு பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். இது எது மாதிரி வருது? போன ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒரு இலக்கணம் பார்த்துருப்போம். நம்ம தொடர்மொழின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுதான் இது. அதாவது தனிமொழி பார்த்துருப்போம், தொடர்மொழி, பொதுமொழி, 3 மொழி பார்த்துருப்போம். அதில் இது தொடர்மொழி. எப்படி சார்னா, தனிமொழின்றது ஒரு சொல் மட்டும் இருந்து பொருள் தருவது, அது தனிமொழின்றுவோம். தொடர்மொழின்றது 2 சொல், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்கள் இருந்து பொருள் தருவது தொடர்மொழி. பொதுமொழி பார்த்தீங்கன்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவானது பொதுமொழி. ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான், இது பார்த்திங்கன்னா தொடர்மொழி. ஓகேங்களா? தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ, இதே முக்கியமானது. வேற்றுமை, அதாவது 2 சொல்லுக்கு இடையில் பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலீட்டு உருபுகளோ தொக்கி. முக்கியமான வேர்டு இதுதான். அதாவது மறைஞ்சு அது தொகைநிலை தொடர், மறையாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? இதில் என்னன்னா வேற்றுமை உருபு மறைஞ்சு வரும், இல்லைனா வினை பண்பு முதலியவற்றின் உருபு தொக்கி வரும். ஓகேங்களா? அதுதான் 2 அல்லது மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் எனப்படும் என்று கூறுவர். கரும்பு தின்றான், கரும்பையா தின்றான்? கரும்பை தின்றான், கரும்பு தின்றான், அது வேற. கரும்பை தின்றான் மேற்கொண்ட தொடர் கரும்பை தின்றான் என்ற பொருளை உணர்த்துகிறது. ஓகேங்களா? கரும்பை ஐ உருபு மறைஞ்சு வருதா? இங்கே பார்க்கும்போது வெறும் தொடரில் பார்த்தீங்கன்னா கரும்பு தின்றான்னு கொடுத்துருவாங்க. இதில் என்ன மறைஞ்சு வருது? கரும்பை ஐ உருபு மறைஞ்சு வருது. ஓகேங்களா? 2 சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். மறைஞ்சு வந்துச்சுன்னா, தொக்கி வந்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர். ஸ்ட்ரெயிட்டாக கரும்பை தின்றான் அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துட்டாங்கன்னா அது தொகாநிலை தொடர். அதான் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? இதே இப்போ பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வகைப்படும் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 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 நோட்டில் எழுதி வச்சுக்கிறணும். ஓகேங்களா? ஏன்டா இது குழப்பிடும். அதாவது தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், மொழி 3 வகைப்படும், இடம் 3 வகைப்படும், தொகாநிலை தொடர் 6 வகைப்படும். அந்த வகைப்படும் ஃபுல்லாக மொத்தமாக எழுதி வச்சுக்கணும். ஏன்டா ஒரு ஒன்வேர்டில் கேட்கும்போது நம்மளுக்கே குழப்பணும். 6 7 8 நம்மளுக்கு குழப்பிடும். ஓகேங்களா? 6 ஃபுல்லாக ஒரு லைனாக எழுதிக்கிறணும், 7 ஃபுல்லாக ஒரு லைன் அப்படி எழுதி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என்பன ஆகும். இந்த 6 வகை தொகைநிலை தொடர். இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை பார்த்தீங்கன்னா மதுரை சென்றார், மதுரையா சென்றார், உள்ளே என்ன மறைஞ்சிருக்கு? மதுரைக்கு சென்றார். அப்படி தானே சொல்லணும், மதுரைக்கு சென்றார் தானே சொல்லணும். கூ உறுப்பு மறைஞ்சிருக்கு. நம்ம இதில் வேற்றுமை தொகையிலே பார்த்துருப்போம். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை வரையும் பார்த்துருப்போம். இதோட உறுப்புகள் என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. 2வது வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐ, அதுக்கடுத்து ஆள், அடுத்து கூ, அடுத்து இன், அதுகன். ஐயாள் கூயின் அதுகன். ஓகேங்களா? முதல் வேற்றுமை உருபு இல்லை. இது 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமைக்கு உருபு இல்லை. ஓகேங்களா? அதே இருந்தது. இதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கல, அந்த டாப்பிக்கை மட்டும், வேற்றுமை தொகை மட்டும்தான். ஓகேங்களா? மதுரை சென்றார், மதுரைன்னா மதுரைக்கு சென்றார், கூ உருவு மறைஞ்சு வருது, அதனால் வேற்றுமை தொகைன்றோம்.
அதாவது இடையில் வந்து கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை, அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேற்றுமை உறுப்பு ஐ, ஆல், கூ, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். சப்போஸ் விரிச்சை கொடுப்பாங்க, மதுரைக்கு சென்றார் அப்படின்னா அது வந்து தொகாநிலை தொடர்ன்ட்டேன். ஓகேங்களா, தொகாநிலை தொடர் வேற்றுமை தொகாநிலை தொடர் அங்கே வரும் போதில். இன்னும் சொல்லணும்னா கூ என்றது எத்தனாவது வேற்றுமை உறுப்பு? நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமை உறுப்பு தொக்கி ஒரு ஆமாம் தொகாநிலை தொடர். நான்காம் வேற்றுமை உறுப்பு தொகாநிலை தொடர் அப்படின்றணும் கேட்பாங்க இது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அந்த உருபு மட்டும் மறைஞ்சு இல்லாமல் இன்னொரு சொல்லும் மறைஞ்சு வர்றது, அதுதான் சொல்கிறாங்க. அதனோட பயன் மறைஞ்சு வர்றது அப்படின்றது உருபு பயனுடன். அதாவது தேர்ப்பாகன் அதில் பார்த்தீங்கன்னா தேரை ஓட்டும் பாகன், அந்த ஓட்டும் என்ற சொல்லு மறைஞ்சு வருது. தேரை ஓட்டும் பாகன், தேரை ஐய உருவும் மறைஞ்சு வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் அன்றது சொல்லும் மறைஞ்சு வருது. ஓகேங்களா, 2 சொல்லும் மறைஞ்சு வருது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே. அதுக்கடுத்து தமிழ் தொண்டு அது எப்படி மறைஞ்சு? தமிழுக்கு செய்யும் தொண்டு, தமிழுக்கு கூ உருபம் செய்யும் என்று சொல்லும் மறைஞ்சு வருது. அதை என்ன சொல்ல? நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா, இலக்கண குறிப்பில் கேட்கலாங்க. திரும்பி சொல்கிறேன், இலக்கண குறிப்பில் கேட்கலாம். அதுக்கடுத்து வினைத்தொகையில் பார்த்திங்கன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். ஓகேங்களா, அதாவது ஒரு சொல்லில் 2 வார்த்தைகள் இருக்கும். 2 வார்த்தையில் அந்த 2வது வார்த்தை பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாதே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, 2வது வார்த்தை பெயர் சொல்லா இருக்கும். காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து வினைச்சொல் இருக்கும், அடுத்து பெயர் சொல். ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். இது முக்கியமானதுங்க, எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலம் கறந்த பெயரச்சம் கேட்டுருவாங்க. காலம் கறந்த பெயரச்சம் கொடுத்து அது என்னன்னு கேட்பாங்க, வினைத்தொகையா பண்புத்தொகையா? ஓகேங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்து காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை எனப்படும். இதில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு வீசுந்தென்றல் கொல் களிறு. தென்றல் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வீசுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு வினை. தென்றல் என்பது பெயர் சொல், அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வினை சொல்லணும், அடுத்து பெயர் சொல் வரும். கொல் களிறு, கொல் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வினை. களிறு யானை, அது வந்து பெயர் சொல். ஓகேங்களா, இன்னொன்று இந்த வினைத்தொகையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா முக்காலமும் உணர்த்தும். இந்த வினைத்தொகை மட்டும்தான், அதை விரித்து பார்த்திங்கன்னா 3 காலமும் உணர்த்தி நிற்கும். ஓகேங்களா, அதாவது வீசுந்தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். வீசு தென்றல்னா அதாவது இங்கே பாருங்கள், வீசு தென்றலில் வீசிய தென்றல் ஏற்கனவே வீசிருச்சு, காற்று வீசிட்டு போயிடுச்சு, வீசிய தென்றல். வீசுகின்ற தென்றல் இப்போ வீசிக்கிட்டு இருக்குது. வீசும் தென்றல் எதிர்காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் வீசும். ஓகேங்களா, வீசுன்ற காற்று அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அடித்த காற்று என்றைக்கோ அடிச்சிருச்சு, காற்று அடிச்சிருச்சு, அடித்த காற்று. ஓகேங்களா, அது வந்து அது என்ன சொல்லு, அது வந்து இறந்த காலம். ஓகேங்களா, அடித்த காற்று, அடிக்கின்ற காற்று இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது, இது நிகழ்காலம். அடிக்கும் காற்று என்றைக்கோ ஒரு நாள் அடிக்கும், அது வந்து எதிர்காலம். ஓகேங்களா, இந்த மாதிரி முக்காலத்தை உணர்த்தி நிற்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா வினைத்தொகை. அதாவது முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன. வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடை வினைத்தொகை எனப்படும். இதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க, இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வினைச்சொல் இருக்கும், 2வது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்குது. அதே மாதிரி அதை விரித்து பார்த்திங்கன்னா முக்காலமும் காட்டும். ஓகேங்களா, அடுத்து பண்புத்தொகை பார்த்திங்கன்னா நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் முக்கியமானது மை விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது. மை விகுதி இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆகிய ஆன பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். செங்காந்தல், செம்மையாகிய காந்தல் ஆகிய மறைந்து வருதா. வட்டத்தொட்டி, வட்டமான தொட்டி. இன்மொழி, இனிமையான மொழி. அதாவது பார்த்திங்கன்னா இன்மொழி, இனிமைன்றது எதை சொல்லுது?
இனிமையாக இருக்குது, சுவையை சொல்லுதா? ஓகேங்களா. அதே மாதிரி வட்டம், வட்டம் என்ன சொல்லுது? வடிவம், ஒரு வடிவத்தை சொல்லுதா? செங்காந்தல், செம்மையான காந்தல், அதுவும் பார்த்திங்கன்னா செம்மை, செம்மைன்றது என்னது? அழகாக இருக்குது. ஓகேங்களா. அது ஒரு சுவை மாதிரி தான். ஓகேங்களா. அதனால் வந்து நிறம், சுவை, வடிவம் அதை பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா அந்த நிறம், சுவை, வடிவம், அளவு இந்த மாதிரி இதை உணர்த்தி நிற்கும். அதுவும் இல்லாமல் மை விகுதி தொக்கி நிற்கும். இன்னொன்று ஆகிய, ஆன ஆகிய பண்பு உறுப்புகளும் மறைஞ்சு நிற்கும் அந்த விரிச்சல் முதல்ல. ஓகேங்களா. எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா. ஏன்டா நீங்கள் போடுற லைக் வச்சு அடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் வந்து அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை அதாவது இதிலேயே வந்துடுது 2 பெயர் ஒட்டு பண்புத்தொகை. 2 பெயர் இருக்கும் பண்புத்தொகை. ஓகேங்களா. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று, சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரட்டு பண்புத்தொகை. ஓகேங்களா. இதுலேயே ஆகிய தொக்கி வரும். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாதே இருக்கும். ஓகேங்களா. 2 பெயர் சொல்ல இருக்கும்போது அந்த கடைசி 2 வார்த்தை, ஒரு வார்த்தையில் 2 சொல் இருக்கும். அந்த 2 சொல்லில் பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள வார்த்தை வந்து, அதாவது 2வது உள்ள வார்த்தை பொது பெயராகும், முன்னாடி உள்ளது சிறப்பு பெயராகும். பொது சொல்லுன்னா என்னதுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், வேப்ப மரம், புங்கை மரம், இப்போல்லாம் மரங்கள் சொல்லிட்டு வந்த மரங்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பெயர். அதை பிரித்து சொல்கிறோம் பார்த்திங்களா. ஆலமரம், வேப்ப மரம் பிரித்து காட்டுறோம் பார்த்திங்களா. மரங்கள்ன்றது பொதுவான பெயர். மரங்கள் அப்படின்றது, மரம்ன்றது ஒரு பொதுவான பெயர். அதாவது பறவைன்றது ஒரு பொது பெயர். பறவைக்குள்ளே போய் சொன்னால் கழுகு ஒரு பறவை, காகம் ஒரு பறவை, புறா ஒரு பறவை அப்படின்ற பார்த்திங்களா, அதுதான். ஓகேங்களா. இப்போ வந்து வேறு என்ன சொல்லலாம் அதே மாதிரி. அதுக்கடுத்து மாதங்கள். மாதம்ன்றது பொது பெயர். ஆனால் அந்த மாதத்துக்குள்ளே என்னென்ன மாதங்கள் இருக்குது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி வருது பார்த்திங்களா. அதே மாதிரி தான். அதே மாதிரி பாம்புகள். பாம்புன்றது பொது பெயர். அதுக்குள்ளே என்னென்ன பாம்புகள் இருக்குது? சாரப்பாம்பு இருக்குது, ஓலைப்பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது, அப்படி இருக்குது பார்த்திங்களா. பிரித்து சொல்கிறது இதை தான் சொல்கிறாங்க. மார்கழி, திங்கள். மார்கழின்றது ஒரு மாதம். திங்கள்ன்றது பார்த்திங்கன்னா, திங்கள்ன்றது என்னது? அதோட மறுபெயர் என்னது? மாதங்கள் தான் திங்கள். திங்களோட பொருள் மாதம். மார்கழி மாதம்ன்றாங்க. ஓகேங்களா. ஆனால் அந்த மாதம்ன்றது பொது பெயர், முன்னாடி உள்ள மார்கழின்றது சிறப்பு பெயர். இப்படி வந்துச்சுன்னா இது இருபெயரட்டு பண்பு. இதே மாதிரி தான் இது. சாரைப்பாம்பு. பாம்புன்றது பொதுவான பெயர், அதில் சாரைப்பாம்பு தனிப்பட்டு சொல்கிறாங்க. சாரை என்பது சிறப்பு பெயர். இதே மாதிரி ஆலமரம் அப்படி சொன்னாங்கன்னா அது வருது. ஓகேங்களா. அதே தான். அதுக்கடுத்து ஓமைத்தொகை. ஓமைத்தொகை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஓமைத்தொகை செயலில் நம்மளுக்கு வந்து படிச்சிருப்போம். ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உருபு மறைஞ்சு வருவது ஓமைத்தொகை எனப்படும். ஓமைக்கும் பொருளுக்கும், அதாவது ஓமயத்துக்கும் இடையில் ஓம உருவு மறைஞ்சு வருவது ஓமைத்தொடர் எனப்படும். அதாவது பார்த்திங்கன்னா மலர்கை செயலில் நம்ம இது படிச்சிருப்போங்க. மலர்கை, மலர் போன்ற கை, மலர்கைன்னு கொடுத்துருவாங்க. மலர் போன்ற கை. ஓகேங்களா. இதை நீங்கள் வேறு சொல் பாருங்கள். இது வினைத்தொகை வருதா? வினைத்தொகை வரலை. ஓகேங்களா. இது முக்காலம் உணர்த்தாது. ஓகேங்களா. ஏன்னா பின்னாடி நீங்கள் சொல்லலாம், சார் பின்னாடி வந்து பெயர் சொல் வந்திருக்கு, ஆனால் முன்னாடி பாருங்கள் வினை சொல் வந்திருக்காண்டு. முன்னாடி வினை சொல் வந்திருக்கு, அதுவும் பெயர் சொல்லுதே வந்திருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து சார் பண்புத்தொகை பயிர்ந்துருது. பண்புத்தொகை எங்கே வருது? மலர்ன்றது என்னது? நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த மாதிரி இது சொல்ல வந்து நிற்கும். அப்படி வந்து நின்றாதே அது வந்து பண்புத்தொகை. இன்னொன்று வந்து மை விகுதி தொக்கி நிற்கும். ஓகேங்களா. சார் இருபெயரட்டு பண்புத்தொகை. இருபெயரட்டு பண்புத்தொகை வராது. ஏன்னா பின்னாடி உள்ள கைன்றது என்னது? அது ஒரு தனிப்பட்ட உறுப்பு. ஓகேங்களா. இப்போ வந்து பின்னாடி உறுப்பு அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து பொதுவான பெயர்னு சொல்லலாம். ஓகேங்களா. கை உறுப்பு, கால் உறுப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் இருபெயரட்டு பண்புத்தொகை சொல்லலாம். ஓகேங்களா. மலர், கை. ஃபஸ்ட்டு வந்து மலர்ன்றது ஓமை, கைன்றது ஓமேயம். ஓகேங்களா. அதாவது மலரானது கை போன்று இருக்குது. மலர் போன்ற கை. கையானது மலர் போன்று இருக்கு. ரைட். அதாவது மலர்ன்றது ஓமை, ஓமயம்ன்றது கை. இடையே போன்ற என்று ஓம உறுப்பு மறைந்துள்ளது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓமை தொடரில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஓமிச்சு சொல்கிறது. அதாவது ஒன்றுக்கு வந்து அது அப்படியே மாற்ற சொல்கிறது. அதாவது அது என்ன சொல்ல, 2வது உள்ள சொல் வந்து உண்மையால் உள்ளது. ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்திங்கன்னா அந்த 2வது உள்ள சொல்லை வந்து மிகைப்படுத்தி கூறுவதற்கு தான் வர்றது. ஓகேங்களா.
டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி சொல்கிறேன், டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை தவறாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து உண்மை தொகை, இதிலே வந்துடுச்சு உண்மை தொகை. உம்முன்ற சொல்லு மறைஞ்சு வருது. ஒரு சொல்ல வந்து உம்முன்ற சொல் மறைஞ்சு வரும். ஒரு சொல்லு கூட இல்லை. இப்போ வந்து இரவு பகல், இது எப்படி சொல்லலாம்? இரவும் பகலும். ஓகேங்களா? இரவும் பகலும். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறேன், இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. ஓகேங்களா? இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகையாகும். அந்த உண்மை தொகை பார்த்திங்கன்னா எதில் வருது? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். முக்கியமானது. ஓகேங்களா? காரணம் கூற்றுல கேட்கலாம். இலக்கணத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு லைனும் முக்கியமானதுங்க. திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு லைனும் முக்கியமானது. அவங்க எப்படி கேட்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அதனால் லைன் பை லைனாக கரெக்டாக வாட்சி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்றும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி. தாய் செய், அதாவது அண்ணனும் தம்பியும் மறைஞ்சு வருது. தாயும் செய்யும், இரவும் பகலும், மேடு பள்ளம் வராது. ஓகேங்களா? என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. ஓகேங்களா? அதுக்கடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது. ஓகேங்களா? முன்னாடி படித்தது ஃபுல்லாக வந்துச்சு. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவையல்லாத வேறு உருபும் மறைஞ்சு வரும். அதுக்கடுத்து இன்னொரு சொல்லும் மறைஞ்சு வரும். அதே சொல்கிறாங்க, அவையல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை எனப்படும். ஓகேங்களா? இது இன்னொன்று படிச்சிருப்போம். இதை நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம் தெரியுமா? உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அதுலேயும் பார்த்திங்கன்னா உருபு மறைஞ்சு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயன் ஒன்று மறைஞ்சு வரும்ன்றிருப்போம் வேற்றுமை தொகையில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உருபு மறைஞ்சு வரும், அவை அல்லாத வேறு சொற்களும் மறைஞ்சு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேற்றுமை உருபு வராது. இன்னொரு சொல், அதில் வந்து பயன் மறைஞ்சு வரும், இதில் ஒரு சொல்லே மறைஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சோப்பு சட்டை பேசினார். சோப்பு சட்டையாக பேசிச்சு சொல்லுங்கள். சோப்பு சட்டை பேசுமா? சோப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அந்த அணிந்தவரும் ஒரு சொல் இருக்குது பார்த்தியா? அணிந்தவர் மறைஞ்சான வருது. முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசையாக வந்துச்சு. முறுக்கு மீசை உடைய நபர் வந்தார். ஓகேங்களா? முறுக்கு மீசை உடைய நபர் வந்தார். அதே இது உடையவர் என்று சொல் வந்து மறைஞ்சு வந்துருக்கு. இவ்வளோதாங்க தொகைநிலை தொடர். இவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் தொகாநிலை தொடர். அடுத்த படத்தில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி சொல்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கு மட்டும் தட்டி விட்டுருங்க. லைக்கு நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.